ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் காணக்கூடிய இந்த தாவரம் ரோஜா செடி. இந்த ரோஜா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த பாருங்க அரும்பு ஃபுல்லாக. இது காஷ்மீர் ரோஜா என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு அழகு தாவரமாக வளர்க்கப்படுகின்றன. இதை பாருங்க பட்ஸ் நிறையா வரும். இதில் ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா இதை பாருங்க ஃபுல்லாக நிறையா பட்ஸு. இது வந்து டைரக்ட் சன்லைட்டில் இருக்கிறத விட கொஞ்சம் செமி ஷேடாக வைங்க, ஃப்ளவர் நிறையா வரும். இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வாட்டரிங் வந்து டெய்லி போடாதீங்க, ஆல்டர்னேட் டேஸ் வாட்டரிங் பண்ணால் போதும். ரெண்டாவது, சின்ன பாட்டில் வைக்காமல் பெரிய பாட்டு 15 இன்ச் பாட்டு இல்லைன்னா கிரவுண்டில் போடுங்க. ரூட் நல்லா ஃப்ரீயாக, எவ்வளோ ஃப்ரீயாக ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளவர் நிறையா வரும். சின்ன பாட்டில் வச்சிங்கன்னா ஒரு 8 இன்ச் பாட்டு, 10 இன்ச் பாட்டு, 12 இன்ச் பாட்டில் வச்சோன்னா நமக்கு ஃப்ளவரோட சைஸு குறையும். ஏன்னா ரூட் ஃப்ரீயாக விரிஞ்சு போகணும். சின்ன பாட்டுக்குள்ளே அதுக்குள்ளேயே ரூட் நம்ம இருக்கும்போது ஃப்ளவரோட எண்ணிக்கை குறையும், ஃப்ளவரோட சைஸும் குறையும். நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், சைஸ் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் பாட்டு. இதில் பாருங்கள் எப்படி இருக்குது. அப்போ 18 இன்ச் இருக்குது, 21 இன்ச், எந்த சைஸ் பாட்டு வேணாலும் வைக்கலாம். பெரிய பாட்டோ கிரவுண்டில் இருக்கும்போது நமக்கு பூக்களோட எண்ணிக்கை அதிகமாக வரும், ஃப்ளவரோட சைஸு நிறையா இருக்கும். இது காஷ்மீர் ரோஜா என்று அழைக்கப்படுது. இதை பாருங்கள் பட்ஸு ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். இது நம்ம ஃபுல்லாக இப்போ ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம், அதனால் புதுசாக வருது. இன்னும் போக போக ஒரு வித்தின் 2 வீக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பட்ஸ் வரும், நிறைய ஃப்ளவர் வரும். இது எப்படி மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கேன். ஆல்டர்னேட் டேஸ் வாட்டர் போடுங்க, இல்லை நல்லா வளர்ந்த பிளான்னா வீக்லி 2 டேஸ் வாட்டரிங் பண்ணால் போதும். நம்ம செமி ஷேடில் இருக்கும்போது ஒவ்வொரு ரோஜா ஒவ்வொரு மாதிரி வைக்கணும். எல்லா ரோஜாவுமே செமி ஷேடில் வைக்காதீங்க. நார்மல் நாட்டு ரோஜா வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. நம்ம இந்த காஷ்மீர் ரோஜா வந்து செமி ஷேடில் வைங்க. அப்போ என்னென்னா ஃப்ளவர் நல்லாயிருக்கும், லீவ்ஸ் கருகாமல் பார்க்க நல்லாயிருக்கும். லீவ்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். லீவ்ஸ் கருகாது, உங்களுக்கு பார்க்கறதுக்கு பச்சை பசையில் இருக்கும். இது துளிர் இலை, இதெல்லாம் வளர்ந்த இலைகள் பச்சையாக காணப்படும். நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வரும்போது இலைகள் கருக ஆரம்பிக்கும் இந்த ரோஜா. அதே நாட்டு ரோஜா வந்து ஷேடில் வைக்கக்கூடாது, அதாவது டைரக்ட் சன்லைட்டில் வைக்கணும். அதனால் ஒவ்வொரு ரோஜா ஒவ்வொரு மாதிரி இலை வந்து நல்லா பச்சை பசையில் இருக்கும். உங்களுக்கு பூச்சி வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் நீம் ஆயில் எடுத்துக்கோங்க, வேப்பெண்ணெய் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்ட பிறகு 2 நாளைக்கு வாட்டரிங் வந்து இலையில படக்கூடாது, ரூட்டில் மட்டும் வாட்டரிங் பண்ணணும். மற்ற நாளில் டெய்லி நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ண மாதிரி, ஷவர் பண்ண மாதிரி நம்ம வாட்டரிங் பண்ணோன்னா இருக்க லீவ்ஸு, ஃப்ளவர்ஸில் இருக்க டஸ்ட் எல்லாம் போய் நமக்கு இலை வந்து நல்லா பச்சையாக பசையில் இருக்கும், பூக்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதை பாருங்கள் தண்ணீரோடு எப்படி இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள் மழை நீர் சிந்தின மாதிரி தண்ணி நமக்கு முத்தாக காணப்படும் பூக்களில். நம்ம ஹோஸ் பைப் நீங்கள் எப்போவுமே ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணும்போது ஒரு ஷவர் ஒன்று, நம்ம ரெஸ்ட் ரூம்லலாம் யூஸ் பண்ணுவோம், மாதிரி ஷவர் ஒன்று மாட்டிக்கோங்க. அந்த ஷவரை பிடிச்சி தண்ணி பிடிங்க. ஏன்னா ஃபோர்ஸாக போகும்போது என்ன ஆகுனா ஹோஸ் பைப்பில் பிடிச்சோன்னா அந்த பட்ஸ்லாம் கீழே வந்துடும். தண்ணி வேகமாக நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகுனா ரோஜா செடியில் பட்ஸு கீழே ஊந்துடும். ஏன்னா வீக்காக இருக்கும் அந்த ஜாயிண்ட்டு. அதனால் நீங்கள் வந்து முனையில் ஒரு ஷவர் ஒன்று சின்னதாக மாட்டிக்கோங்க, பிவி ஷவர். அப்போ உங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸ்ப்ரேவும்